இர்ஃபானோட ஒரு பக்கெட் பிரியாணி 3650 இருந்து 4000 தேடி ஓடி சென்ற இணையவாசிகள். அப்படிதான் நான் சொல்லல, அப்படிதான் நிறைய சேனல்களை இன்னைக்கு ஸ்டோரியாவே வளம் வந்துட்டு இருக்காரு நம்ம இர்ஃபான். எஸ், பிரியாணினால அதுக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு சென்னையில திருமண பக்கம்லாம் டம்மு டும்மு டும்மு டம்முன்னு எப்ப பார்த்தாலும் மதியம் சத்தம் கட்டிட்டே இருக்கும். என்னன்னா அந்த டபரா சத்தரை கேட்கணும். ஏன்னா திருமண பக்கம்லாம் முட்டு சந்துக்குள்ள எல்லாத்துலயுமே பிரியாணி கடைகள் நிறைய இருக்கு. சில பேருக்கு சில ஃபேவரட்டான கடைகள் இருக்கும், இல்ல சில பேருக்கு சில ஃபேவரட்டான ஒரு ஏரியா இருக்கும். அதனால பிரியாணினால யாருக்குமே பிடிக்காம இருக்காது. அப்படிப்பட்ட பிரியாணியை நேசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய எத்தனையோ நபர்கள்ல நானும் ஒரு நபர் தான். ஆனா பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு நம்ம இர்ஃபான் இருக்காருல்ல, அவர் ஒரு ஆஃபர் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, அவர் கையாலேயே பண்ண பிரியாணி ஒரு பக்கெட் பிரியாணி 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. மட்டன் பிரியாணி. இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி வெளியில வாங்கணும் அப்படின்னா 2500 நினைக்கிறேன். எனக்கு மேக்ஸிமம் அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லோக்கல் கடையில 90 ரூபாய் 80 ரூபாய் 120 ரூபாய்க்கு சாப்பிடக்கூடிய ஆட்கள் நம்ம அந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்ல. அந்த 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போய் அவசர அவசரமா சாப்பிட்டாங்கல்ல அந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு இர்ஃபானோட அந்த முகத்திரையை கிழிச்சிருக்காங்க. எப்படி கிழிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் இன்னைக்கு 2500 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போனா கூட அதுக்கு சைடிஸ் சிக்கன் 65 இல்ல அந்த ஒரு ஸ்வீட்டா அந்த அல்வா அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இவர் வெறும் பக்கெட் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அந்த பக்கெட்லயும் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நீங்க வாங்கிட்டு போற மட்டன் பிரியாணியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மட்டனோட பீஸ் மட்டுமே 1 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம விருட்டேட்டர்ஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்களாச்சு. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பீஸை போனா எடுத்து எடை போட்டு பார்த்தாங்கன்னா வெறும் 700 கிராம் சம்திங் தான் இருந்திருக்கு. 1 கிலோ கூட இல்ல. அதனால பக்கெட் ஃபுல்லா கூட ரைஸ் கிடையாது. இவ்வளவு கேப் இருந்திருக்கு. சோ இது 4000 ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரு விமர்சனம் பண்ணி இன்னைக்கு இர்ஃபான் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்காப்ல. பக்ரீத் பண்டிகைக்கு முன்னிட்டு பிரியாணி விற்பனை செய்த இர்ஃபான் தான் இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்கா இருக்காப்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 4000 10,000 ரூபாய் கூட கொடுங்க, ஆனா அந்த கொடுக்குற பொருளை ஒர்த்தாவும் தரமாவும் கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய குறை. ஏன்னா உங்களை நம்பி இதுக்கு முன்னாடி நீங்க ஃபுட் ரிவ்யூ பண்ண எத்தனையோ கடைக்கு போய் உங்களோட ஃபன் ஃபாலோவிங்கா இருக்கிற எத்தனையோ பேர் அந்த கடையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான அவங்களுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கிறத நான் சொல்ல வேண்டாம். பிரபல தொலைக்காட்சிகள் பார்ப்பதற்கு அந்த மாதிரியான சேனல்களை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காங்க உங்களோட முகத்திரைகளை. அதனால நீங்க கொடுக்கிற பொருளோட தரமும் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் எவ்வளவோ சாலை ஓரங்கள்ல எவ்வளவோ இஸ்லாம் சமூகம் சார்ந்த நபர்கள் ஒரு சைக்கிள்லயோ இல்ல ஒரு தள்ளு வண்டியிலயோ ஒரு கொடை வச்சுட்டு மத்தியான வெயில்ல நம்ம கடையில ஒரு 4 பேர் சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 80 ரூபாய் 90 ரூபாய் 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு இன்னைக்கும் கடை போட்டு உட்காந்துருக்க எத்தனையோ இஸ்லாம் சமூகத்தில் இருக்காங்க. அவங்கள மாதிரி கடைகள்லாம் விட்டு இந்த மாதிரி இன்ஸ்டா பிரபலங்களை நம்பி ஓடி 4000 3000 கொடுத்து சாப்பிடுற பிரியாணி சாப்பிடுறீங்கல்ல, அது இர்ஃபானை சொல்லி தப்பு இல்லை. தேடி போற தெரியுமா, உங்களை சொல்லிதான் சொல்லி தள்ளி தப்பு சொல்லணும். 4000 ரூபாய் கொடுத்து நீங்க யாருமே வாங்கினா, ஏன்னா கெட்டு போற பொருள் அது அடுத்த நாள் விற்பனை பண்ண முடியாது. நீங்க 4000 ரூபாய் கொடுத்து அவசரமா வாங்குறதுனால தானே அவங்க இன்னும் 4000 4500 5000 விற்க போறாங்க. நீங்க ஆரம்பத்திலே வாங்க முட்டீங்கன்னா, அதனால தயவு செய்து இந்த சாலையோரம் இருக்கிற உணவகங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.